சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரத்துக்கான பிரமல விஜயோட யோகா கிளாஸ்ல அந்த நபர் பார்வதிக்காக ஆசையா வாங்கிட்டு கேக்லாம் வெட்டி விட்டு கேக் வெட்டி முடிச்சதோட பார்வதிக்கு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்துட்டு பார்வதியும் சந்தோஷமா சாப்பிட்டதை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆறாங்க. பார்வதி கிட்ட என்ன நடக்குது, ஏன் இது மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்வதியும் எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஒரு பக்கம் மீனா திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா ரோஹிணி எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அடுத்து முத்து வா மீனா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயாவோ கண்டிப்பா இவளுக்கு பித்தவாந்தியா தான் இருக்கும், இப்பெல்லாம் கன்சீவ் ஆக மாட்டா, இந்த வீட்டுடைய முதல் வாரிசு கண்டிப்பா மனோஜ் ரோஹிணியுடைய குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கிட்டயோ மனோஜ் நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுடைய வாரிசை முதல்ல நீங்க தான் பெற்று தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு முத்து மீனாவை ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து மீனானால சுத்தமா வேலையே செய்ய முடியாம மயக்கத்திலே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு முத்து மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மீனாவை செக் பண்ணி பாக்குறாங்க. மீனா கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக முத்து பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. விஜயா கிட்ட நீங்க பாட்டியாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. விஜயா அந்த ஸ்வீட் எடுத்து குப்பைத்தட்டில் போடுறாங்க. நீயே ஒரு குப்பைத்தட்டி, உனக்கு பிறக்கிற குழந்தையும் அது குப்பைத்தட்டியா தான் இருக்கும் சொல்ற. இந்த குடும்பத்துடைய வாரிசு முதல்ல மனோஜ் ரோஹிணியுடைய குழந்தையா தான் இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அந்த குழந்தையெல்லாம் பிறக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மீனா ரொம்பவே துடிச்சு போறாங்க. அண்ணாமலை விஜயாவை அடிக்கிறதுக்கு கை வாங்கிறாங்க. விஜயாவை அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. இதுக்கப்புறமும் நீ இது மேல பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை கோவப்படுறாங்க. அடுத்து விஜயா ஒரு பக்கம் பயந்தும் போறாங்க. எப்படியாவது இந்த மீனாவுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் முத்து மீனா கன்சீவ் ஆனதை நினைச்சு முத்து மீனாவை அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. மீனாவுடைய அம்மா அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாளும் இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு தாண்டி இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன், இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. இப்போ ரோஹிணி நம்மளுடைய குழந்தை தானே, இந்த வீட்டு வாரிசு முதல் குழந்தையா இருக்கணும், அப்பதான் நம்மளை மதிப்பாங்க. இப்போ இந்த மீனா கன்சீவ் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. ஒரு பக்கம் ரோஹிணி மனோஜை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. நான் அப்பவே படிச்சு சொன்னேன் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு, ஆனா நீ தான் இப்ப கேட்கவே இல்லை. இப்ப பாரு அந்த மீனா கன்சீவ் ஆயிட்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட முதல் வாரிசு அவளுடைய குழந்தைனா, அவளுடைய குழந்தைதான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, பாரு உன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி மனோஜை கோவப்பட்டு திட்டுறாங்க. மனோஜ் அதை கேட்டுட்டு அவங்க கன்சீவ் ஆனதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன எதுக்காக ரோஹிணி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்றாங்க. ரோஹிணி மனோஜை நினைச்சு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க.